அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து என்னங்க உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவோட பல வகை இருக்குது. என்னங்க நம்ம ஊர்ல இருந்து நம்ம இந்தியாவிலிருந்து ஆசிய கண்டத்திலிருந்து போனோம்னா யலம்லம் அப்படிங்கிற மீகாத், அங்க போயிட்டு நம்ம அங்க இருந்து ஒரு உம்ரா வைக்கணும்னா நிறைய மீகாத் இருக்கு. சரிங்களா? துஹரானாங்கிற மீகாத்து, அதே மாதிரி என்னங்க தாயிஃப்ல இருக்கக்கூடிய கருணுல் மனாசிர் அப்படிங்கிற மீகாத்து, ஆயிஷா பள்ளி மஸ்ஜித் ஆயிஷா அது ஒரு மீகாத்து, அதுக்கடுத்து நிறைய மீகாத்து இருக்குது. ஜுஹ்ஃபா அப்படிங்கிற மீகாத்து. ஆனா மதீனாவிலிருந்து ஒரு உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னார், மதீனாவிலிருந்து வந்து இங்க உம்ரா செய்யணும்னா துல்ஹுலைஃபா அப்படிங்கிற அந்த ஒரு மீகாத் இருக்குது. அந்த மீகாத்தை கடந்து தான் உம்ரா செய்யணும். உம்ரா செய்வதற்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யா ரசூலல்லாஹ் உம்ரா செய்யறதுக்காக போறேன்னு சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை யா உஹை லா தன்சானி ஃபீ துஆஇக, யா உமரே துஆவுல என்ன மறந்துறாரு. என்னங்க லா தன்சானி ஃபீ துஆஇக, உன்னுடைய துஆவில என்ன மறந்துறாத அப்படின்னு சொன்னாங்க. யாருங்க? அதாவது மனித படைப்புகளுக்கெல்லாம் தலைவர், சையதுல் முர்சலின் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட துஆவை கேட்டாங்க? உமர் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்ப துஆவிற்கு துஆ யாரும் சளைத்தவர்கள் இல்ல. நாம் செய்யக்கூடிய அந்த துஆ பிறருடைய கையை பிடித்து முசாஃபா செய்யணும், துஆ செய்யணும்னு சொல்றோம், அது சாதாரண வார்த்தைகள் இல்ல. ஏதோ ஒரு நேரம் நமக்காக உட்கார்ந்து துஆ கேட்கும் போது அவர்களுடைய துஆவில் நம்முடைய துஆவையும் சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் கபூலாக்குவான். ஒரு சகோதரருக்காக கேட்கக்கூடிய துஆ எப்போதும் வீணாகாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்வீங்கன்னா சகோதரர்களுக்காக துஆ செய்யுங்க. உங்களுடைய சகோதரர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் துஆ கேட்டால் அதுக்கு ஆமீன் சொல்றதுக்காக மனக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறார்.